எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ரியாலிட்டி வைப் வித் மாஸ்க் விமன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி புதுசாக யாராச்சும் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா நான் என்ன சேனல் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் போய் ஒரு கிளிம்ஸ் பாருங்கள். என்னோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என்னோட இந்த அழகான நியூ ஜேர்னியில் நீங்களும் ஒரு பார்ட்டாக என் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு என்ன வீடியோனா, எல்லா யூடியூப் சேனல்லையும் ஃபார் ஷார்ட் இந்த ஒரு வீடியோ இருக்கும். ஃப்ரிட்ஜ் டூர், ஹோம் டூர், அது டூர், இது டூர் அப்படின்னு சொல்லிட்டு வை நாட் நம்மளும் ஒரு ஃப்ரிட்ஜ் டூர் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சிம்பிள் ஃப்ரிட்ஜ் டூர். பேசிக்காக நார்மல் ஃபேமிலி வீட்டில் என்னென்ன இருக்குமோ அதுதான். இதுலேயே நான் நிறைய இதில் சில குட்டி குட்டி டிப்ஸ் அண்ட் இது விஷயம் எல்லாமும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சில ட்ரிக்ஸ் சொல்கிறேன் அண்ட் சில விஷயம் நான் ஃபாலோ பண்ணுறது தப்பும் கூட தான். அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. இப்போ ஒன் பை ஒன்னா போய் பார்க்கலாம். ஓகே, வாங்க. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா செகண்ட் ஃப்ரிட்ஜ். ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜ் நான் முதல்ல யூஸ் பண்ண ஃப்ரிட்ஜ் பாத்தீங்கன்னா அது செம்ம பெருசு, டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். அது என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லா ஐட்டம்ஸும் க்ராசரி ஐட்டம்ஸும் லைக் கடலை பருப்பு, உளுந்தம் பருப்பு, எல்லா மசாலா ஐட்டம்ஸ், பேசிக்கா நம்ம கிச்சன்ல ஷெல்ஃப் ரேக்ல வைக்க வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் முதல் கொண்டும் ஃப்ரிட்ஜுக்கு டம்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலா அது ஹெல்த்தியே கிடையாது. நம்ம அது தப்புன்னு தெரிஞ்சும் தான் இன்ஃபேக்ட் அது பண்ணிட்டு இருந்துச்சு. எல்லா ஐட்டம்ஸும் அதுலதான் டம்ப் பண்ணிச்சு. மினி ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் அதுக்குள்ளதான் இருக்கும். நீங்க என்ன ஐட்டம்ஸ் வேணா தேடுங்க. கிராசரிஸ்க்கு கிச்சன்ல ஷெல்ஃப் லைன்ல கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டும் இருக்கும். அதை ரீஃபில் பண்றதுக்கு ஃப்ரிட்ஜ்ல இருந்து தான் ரீஃபில் பண்ணுவோம். பேசிக்கா என்னன்னா, பூச்சி அது இது வர்றதுக்காக பயந்துட்டு ஃப்ரீசர்ல டம்ப் பண்ணிடுறது. ஃப்ரீசர்ல டம்ப் பண்ணா பூச்சி வராது. அதோட ஷெல்ஃப் லைன் நிறைய நாள் இருக்கணும்ன்றதுக்காக நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி அதுல டம்ப் பண்ணி வச்சிருந்துச்சு. இந்த தடவை எனக்கு அப்படி வேண்டாம். பேசிக்காவே ஹியூமன் டெண்டன்சி என்ன, உங்களுக்கு ஸ்பேஸ் நிறைய இருக்க அதுல நம்ம போய் டம்ப் பண்ணிக்கிட்டே இருப்போம். நான் இதுல ரொம்ப பர்டிகுலரா இருந்தேன். சின்னதா காம்பேக்டா இருந்தா போதும். நம்ம ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் வாங்கினாலும் ஓவர் டூ பண்ண மாட்டோம். இல்ல நம்ம இதெல்லாம் வாங்கினா எங்க போய் வைப்போம், ஸ்பேஸ் இருக்காது இல்ல, அதனால கம்மி போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓவர் டூ பண்ணாம இருக்கிறதுக்காக மெயினா இந்த டைப் ஆஃப் ஃப்ரிட்ஜ் தான் வாங்கிச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸும் இருக்கட்டும், வெஜிடபிள்ஸா இருக்கட்டும், இப்போ எந்த கடலை பருப்பு, உளுந்த பருப்பு, அது இது எதுவுமே இதுல ஸ்டோர் பண்றது கிடையாது. ஏன்னா ஸ்டோர் பண்றதுக்கு ஸ்பேஸே இருக்காது. வெறும் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் மட்டும் இருக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த காம்பேக்டான ஃப்ரிட்ஜ். அதுக்காக தான் மெயினா இந்த ஃப்ரிட்ஜை நான் வேணும்னு சொல்லி வாங்கினேன். அவ்வளோ ஆடம்பரம் வேண்டாம், இது மட்டும் சிம்பிளா இது போதும் சொல்லிட்டு தான் நான் இந்த ஃப்ரிட்ஜை ஆக்சுவலா பர்ச்சேஸ் பண்ணது. பிஃபோர் வி ஸ்டார்டிங் எனக்கு ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய எல்லாருமே ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் எதுக்கு வச்சிருப்பாங்க, ஒவ்வொரு ஊருக்கு போய் அதோட ஞாபகார்த்தத்துக்கு வேண்டி வைப்பாங்க. மெயினா அந்த ஃபாரின் ட்ரிப்ஸ், அது இது. நம்ம எந்த ஃபாரின் ட்ரிப்ஸும் போறது இல்லை. நம்ம ஃபாரின்லாம் போனது இல்லை. பேசிக்கா நம்ம ஊரோடது ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் மட்டும் நான் ரெண்டு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் தான் இப்போதைக்கு வாங்கியிருக்கேன். அதுலயும் ஒண்ணு பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிடுச்சு, கீழே விழுந்து. வீட்டுல குட்டி சுட்டீஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா ஆப்வியஸா அதை எடுத்து கீழே போட்டு அதை வச்சு விளையாடி அந்த எல்லா கொலப்பெரெல்லாம் போய் இப்போதைக்கு இங்க பாண்டிச்சேரின்னு சொல்லிட்டு இது ஒண்ணு வாங்கினேன். எனக்கு பேசிக்கா பீச்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக இது. அண்ட் இது பாத்தீங்கன்னா எனக்கு உளுந்து வடை ரொம்ப பிடிக்கும். இட்லி, உளுந்து வடை, சாம்பார், சட்னி அண்ட் பொடி. அண்ட் கீழே இந்த டேமேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா சுட்டீஸ் பண்ண வேலை தான். எனக்கு இதுல இன்னொன்னு ஒரு மெயின் ஸ்பெஷாலிட்டி, எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது என்னன்னா கீ. எப்பயுமே பாத்தீங்கன்னா
க்ளோஸ்டாக தான் இருக்கும். என் வீட்டில் சுட்டி இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்களே ஃப்ரிட்ஜை திறந்து அவங்க என்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து சேட்டை பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால இந்த ஒரு கீ இருக்கும். ஸோ இது எப்பயுமே லாக்காக தான் இருக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப கடுப்படிக்கும். நம்ம அவசர அவசரமாக கிச்சனில் வேலை பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா இது லாக் ஆகிருக்கும். திரும்ப எடுறா கீயே, எடுறா தொடடா, எடுறா பூட்டுறா இருக்கும். பட் வேற வழி இல்லை. ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ 1 by 1 பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீசர். ஸோ ஃப்ரீசரில் நான் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்கன்னா, இது வந்து ஒரு டப்பர்வேர். ஸோ இதில் வந்துட்டு கோகனட். ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு டக்குன்னு சட்னி வேணும்னா அப்போ உட்காந்து துருவிட்டு இருந்தால் டைம் இதாகும். ஸோ அந்த டைமுக்கு இது எனக்கு எப்போ ஃப்ரீயாக டைம் கிடைக்குதோ அந்த டைமில் நான் வந்து தேங்காய்லாம் துருவி இதில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். எப்போ தெரியுதோ மறுபடியும் துருவி இதில் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃப்ரோசன் பட்டாணி அண்ட் இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா அதுக்கு அடியில் இன்னொன்று ஒன்று இருக்கும். ஸோ ஃப்ரோசன் கார்ன். ஸோ எனக்கு கார்ன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கார்ன் பைத்தியம் நான். ஸோ எனக்கு எப்போல்லாம் சாப்பிடணும்னு தோணுதோ அதை எடுத்துட்டு சும்மா பாயில் மட்டும் பண்ணால் போதும். ஸோ அது வந்து அதுக்குள்ளே இருக்கு. ஸோ இதில் இந்த டைப் ஆஃப் ஃப்ரிட்ஜ் என்ன பண்ணணும்னா, எப்பெல்லாம் இங்கே கட்டி மாதிரி ஃபுல்லாக ஐஸ் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி உள்ளேருந்து எதுவுமே எடுக்க முடியாது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணணும்னா, இங்கே டீஃப்ராஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த டீஃப்ராஸ்ட் பட்டனை நீங்கள் அமுத்தி விட்டீங்கன்னா அங்கேருந்து ஃபுல்லாக தண்ணி எல்லாம் இதாகி பட் கீழே ஃபுல்லாக போகும். அதை நீங்கள் வந்து க்ளீன் பண்ணணும். அதுவும் ஒரு கடுப்பான வேலை. பட் அந்த ஒரு வேலை வந்து இதில் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த ட்ரே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பட்டர் இருக்கும். ஸோ கொஞ்சமாக பட்டர் அண்ட் ஃப்ரிட்ஜில் அண்ட் பால் பேக்கெட். ஸோ நான் ஆரோக்கியா வாங்குகிறேன். முதல்ல வந்து மாட்டு பால் தான் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ அது டைமிங் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி டைம் கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு அது செட் ஆகுறதில்ல. அதனால இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதனால டைரெக்டாக ஒன்று வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீஸ். ஸோ சீஸ் இருக்கு, அவ்வளோதான். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காம்பேக்டாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 3 ரேக்ஸ் தான். அதுவுமே ரொம்ப பெருசாக வாஸ்டாகவும் இல்லை, சின்ன ரேக்ஸ் தான். ஸோ இதுதான் ஆக்சுவலாக எனக்கு வேணுமா இருந்துச்சு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கறி லீவ்ஸ், கருவேப்பிலை. ஸோ இது அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கருவேப்பிலை. ஸோ எனக்கு எப்பயுமே ஃப்ரிட்ஜில் கருவேப்பிலை வந்து கண்டிப்பாக அது இருந்தே இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஸோ கம்மியாக நான் ரீஸ்டாக் பண்ணிட்டே இருப்பேன். ஒன்ஸ் இன் அ வைல், வீக்லி ஒன்ஸ் இன் அ வைல் வந்துட்டு கருவேப்பிலை பொடி சாதம். ஸோ ஹேருக்கு பேசிக்காக அது நல்லது. ஸோ அதனால அது பண்ணுவேன். ஸோ கருவேப்பிலை முடிஞ்ச வரைக்கும் ஸ்டீல்லே வந்துட்டு யூஸ் பண்ணணும்னு பார்ப்பேன். ஸோ பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்ப்பேன். பட் கண்டிப்பாக முடியாது. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பண்ணுவேன். அண்ட் இது இதெல்லாம் வெஜிடபிள், அஃப்கோர்ஸ் பம்கின். இது வந்து குழந்தைங்களுக்குலாம் பிரெயின் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லது பம்கின். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கோலி. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு குட்டி டிப் சொல்கிறேன். ஸோ இது வந்து லெமன். ஸோ முடிஞ்சு போன லெமனை தூக்கி வீசாமல் அந்த லெமனை இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஃப்ரிட்ஜில் வந்து இந்த பேட் அடார் அந்த மாதிரி ஸ்மெல் எதுவும் வராமல் இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி விடும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து குட்டி டிப்ஸ் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அது வந்து எப்பயுமே வைப்பேன். அண்ட் இது வந்து ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி கெட்டு போகிற மாதிரி இதாயிடுச்சுன்னா இதை தூக்கி போட்டுருவேன். நெக்ஸ்ட் நம்ம எப்படியும் லெமன் யூஸ் பண்ணிகிட்டே தானே இருப்போம். ஸோ திரும்ப நான் அதை வந்து வச்சிருவேன். அந்த மாதிரி நான் மாற்றிக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த லெமனில் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த லெமன் தான். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்டீல் இதுதான். ஸோ இது வந்து
இதுலேயும் நான் டிஷ்யூ வந்து போட்டு வச்சுருப்பேன். ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரியும் டிஷ்யூ வந்து எதுக்கு போட்டு வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் டிஷ்யூ போட்டு வச்சிங்கன்னா கொஞ்ச நாள் ஷெல்ஃப் லைன் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சில்லி, பச்சை மிளகா. ஸோ அப்பப்போ எடுக்கும் போது மேலே இருக்கிற இந்த தண்ணியை வந்து நான் அப்படியே தொடச்சி க்ளீன் பண்ணிடுவேன் ஒரு கிளாத்தை வச்சு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்தியன் ஹவுஸில் இது இல்லாம எப்படி, வாய்ப்பே இல்லை. என்னாலலாம் இது இல்லாம இருக்கவே முடியாது. ஃப்ரிட்ஜில் இது இல்லாம ஒரு நாள் இருந்தது கிடையாது. அஃப்கோர்ஸ் தோசை பேட்டர் தான். ஸோ வாய்ப்பே இல்லை இது இல்லாம. பேசிக்காவே என்ன நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நீங்க எவ்வளோ நாளைக்கு காலையில மத்தியானம் நைட்டு எப்போ தோசை கொடுத்தாலும் தோசை தான் சாப்பிட்டுட்டே இருப்பேன். வெளில ஹோட்டலுக்கு போனாலும் தோசை. வீட்டுல திட்டுவாங்க, வெளியில ஒரு நாள் வந்தா அது கூடவா இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பயும் தோசை தான், அவ்வளோ தோசை பைத்தியம் நானு. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா தோசை பேட்டர் தான். ஸோ தோசை பேட்டர் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கேர்டு. ஆக்சுவலாக வீட்லேயே தான் கேர்ட் பண்ணி வைப்பேன். பட் அன்னைக்கு ஊருக்கு போகிற டைம் இருந்துச்சு. ஸோ எனக்கு தயிர் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆனதுனால வெளியில் கடையிலேருந்து வாங்கிட்டு வர சொன்னால் இவ்வளோ பெரிய டப்பா வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதை நான் தீக்கிற வரைக்கும் ஸோ இதை தீக்கணும். அதுக்காக இது ஆக்சுவலாக இது நான் வாங்க மாட்டேன். ஸோ அன்னைக்கு வேறு வழி இல்லாமல் சொன்னது இவ்வளோ பெரிய தயிர் இதாகிடுச்சு. ஸோ அதனால இது தயிர். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டப்பர்வேர் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ இது வந்து நான் வீட்லேயே தான் அரைப்பேன், கடையிலேருந்து வாங்க மாட்டேன். ஸோ அதில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு நானே வாங்கி நானே வந்து அரைச்சிருவேன். ஸோ நம்ம வீட்டிலனா கெமிக்கல் எதுவும் இருக்காது. ஸோ இவ்வளோ கம்மியாக தான் வாங்குவேன். ஸோ என்னோட இதில் எல்லாத்துலேயும் ஃபார் ஷுர் இஞ்சி பூண்டு வந்து அதில் இருக்கும். ஸோ நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் இது. ஸோ எப்போ தீருதோ அப்பப்போ வாங்கி நான் வச்சு ஃப்ரெஷ்ஷாக வச்சுப்பேன். ஸோ அது ஒன்று. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணிடும் போது யாருக்காச்சும் வீட்டில் பண்ணும் போது அவங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. பேசிக்காக எனக்கு ட்ரை ஃப்ரூட்ஸு அந்த சாப்பிட்ற ஹேபிட்லாம் இல்லை, எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் கம்மியாக தான் பண்ணேன். பட் வீட்டில் சுட்டீஸ்லேருந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால இது செகண்ட் பேட்ச் ஃபுல்லாக பண்ணியிருந்தேன். ஃபுல்லாக காலியாகி இன்னும் பேலன்ஸ் ஒரு இவ்வளோதான் இருக்கு. ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் நிறையவே ஸ்டாக் வச்சிருப்பேன். ஸோ இது தீர நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். அப்பப்போ யார் வேணுமோ எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. ஸோ நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட மாட்டேன். அந்த ஹேபிட் கிடையாது. ரொம்ப நல்லது தான், எல்லாம் தெரியும், ஆனாலும் சாப்பிட மாட்டேன். ஸோ இதுனா எப்பயாச்சும் இதுவும் நான் பண்ணேன்னா நான் சாப்பிட மாட்டேன். ஸோ எனக்கு திடீர்னு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இது வரைக்கும் இவ்வளோ பெரிய டப்பாலே இது வரைக்கும் நான் ஒரு தடவை தான் ஒரே ஒரு லட்டு தான் எடுத்து சாப்பிட்ருக்கேன். ஸோ அட்லீஸ்ட் அதுவாச்சும் போதேன்னு சந்தோஷப்பட்டு அது நான் இன்னொன்று ஒரு நாள் வந்து இதுக்கான ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்பாங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டும். ஸோ அதுவும் ஒரு டைம்ல வந்து பயங்கர வைரலாக போச்சு. யார் எடுத்தாலும் ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டுன்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் தெரியலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த ஒரு வீடியோவில் அது ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஸோ இது எல்லாத்தையும் திரும்ப ரீஸ்டாக் பண்ணி அங்கேயே வச்சிடலாம். அண்ட் செகண்ட் ரேக் பார்த்தீங்கன்னா மேங்கோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய பேருக்கு அஃப்கோர்ஸ் மேங்கோ லவர்ஸ் எல்லாமே இருக்க மாட்டாங்க. இது அப்படியே எடுத்து மிளகா பொடி உப்பு போட்டு சாப்பிட்டோம்னா வேற லெவல்ல இருக்கும். ஸோ அது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வெஜிடபிளை விட ஃப்ரூட்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுட்டீஸ்லாம் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸு பேக்ட் ஐட்டம்ஸ் தராமல் ஸோ ஃப்ரூட்ஸ் தான் எப்போ கேட்டாலும் ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்டாக்ல இருக்கும். ஸோ இது வந்து பேர், இது வந்து ஆஃபீஸ்க்கு கொடுத்து அனுப்புறதுக்காக பேர்.
ஸோ இது ஒரு டப்பர்வேர் பாக்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, ஸோ கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது இல்லாமல் ஃப்ரிட்ஜு கிடையாது, இது இல்லாமல் வீடு கிடையாது, இது இல்லாமல் டிஷ்ஷும் கிடையாது. அண்ட் இது வந்து இது ஒரு கண்டெய்னர். ஸோ இது வந்து நான் வந்து ஜஸ்ட் 99 rupees. இது பிளாஸ்டிக் தான். இது 99 rupeesக்கு வாங்கினேன். ஸோ இது வந்து லெமனை வந்து எப்பயுமே இந்த மாதிரி கவர் பண்ணோன்னா இதோட ஷெல்ஃப் லைன் நல்லாயிருக்கும். நான் தனியாக என்னோட யூடியூப் சேனல்லையே ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி பேப்பரில் பொதிஞ்சு வச்சிங்கன்னா அது ரொம்ப நாள் நீடிக்கும். ஸோ அதுதான். ஸோ லெமன் தான் இதுக்குள்ளே இருக்குது. அண்ட் இதில் கொஞ்சம் அவகேடோஸ். ஸோ அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ரூட்டு, போமோகிரானேட்டு அண்ட் ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ், கிரேப்ஸு. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸு. ஸோ இதுவும் கிரேப்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கிரேப்ஸு, இது பார்த்தீங்கன்னா பெருசு, இது வந்து பெருசு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிறுசு, பெருசு சிறுசு. ஸோ கிரேப்ஸு, வீட்டில் கிரேப்ஸ் பைத்தி ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த கிரேப்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் சம் blueberries. So we pack blueberry. And இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஃப்ரூட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்கு. இதெல்லாம் நான் சாப்பிட்டதே இல்லை. நான்லாம் சின்ன வயசில் சாப்பிட்டது பேசிக்கான ஃப்ரூட்ஸு, ஆப்பிள், ஆரஞ்சு, சப்போட்டா, அந்த மாதிரி அந்த ஃப்ரூட்ஸ்லாம் தான் நான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் இப்போ இருக்கிற சுட்டீஸ் வளர்றது போது ட்ராகன் ஃப்ரூட்டு, அவகேடோ, ப்ளூபெர்ரிஸ் எல்லாம் ஃபாரின் ரேஞ்சுக்கு தான் இப்போ இருக்கிறது எல்லாமே. ஸோ இது வந்து ஃபிக்கு. அண்ட் இது வந்து எத்தனை பேருக்கு இது தெரியும்னு எனக்கு தெரியல, லோங்கான். ஸோ இந்த மாதிரி இருக்கும், கைண்ட் ஆஃப் லிச்சி மாதிரி இது இருக்கும். ஸோ இதை உரிச்சோன்னா உள்ளுக்குள்ளே ஒயிட் கலரில் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு கொட்டை இருக்கும். ஸோ இதுவும் வந்து இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், என் வீட்டில் இருக்கிற ஒரு சுட்டீஸ்க்காக தான் இதெல்லாம். ஸோ பேசிக்காக அவங்களுக்கு ஸ்நாக்குக்கு வந்து இதை கொடுத்து விட்றது, இது ஹெல்த்தின்றதுனால இப்படி வாங்கி இதை கொடுத்து விட்றது. அது முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இந்த ரேக் பார்த்தீங்கன்னா டொமேட்டோஸ் and pumpkin, வெள்ளை பூசணிக்காய், நான் இன்னும் இங்கிலீஷ் பால் மாதிரி வெள்ளை பூசணிக்காய், அப்புறம் சொரக்காய், கேபேஜ், முட்டைகோஸ். ஃப்ரிட்ஜு பெருசாக இல்லைன்றதுனால அடியில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்கும். அண்ட் இது ஆரஞ்ச், அண்ட் நிறைய ஆரஞ்சு, எனக்கு ஆரஞ்சு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆரஞ்ச், ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி போட்டு, இது ஜூஸ் மாதிரி போட்டு குடிக்கிற ஆரஞ்சு தான். சிலது உரிச்சு சாப்பிட்ற மாதிரி ஆரஞ்சஸும் இருக்கும். ஸோ எனக்கு அது உரிச்சு சாப்பிட்ற அளவுக்குலாம் பேஷன்ஸ் இல்லை. டக்குன்னு போட்டோமா ஜூஸாக குடிச்சோமான் இருக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி, இவ்வளோதான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோதான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி தான், ஃபுல்லாக வெஜிடபிள்ஸு. இது வந்து பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருந்துச்சு, பேர் ஷேப்பு. ஸோ பேர் தான் இது. ஸோ இது கூட இன்னொன்று ஒன்று, ஸோ ரெண்டுமா சேர்த்து ஜஸ்ட் 99 rupeesக்கு வாங்கினேன். இது கிளாஸு. ஸோ இப்படி வச்சுட்டு இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பேர் மாதிரி தான் இருக்கும். பேர் ஃப்ரூட்டு, பேர். ஸோ உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முந்திரி, ஸோ கேஷ்யூஸ் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். அண்ட்
ஊறுகாய், அது ரொம்ப அழகாக கிழிஞ்சு இந்த மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் பிக்கிள். ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து நானே வீட்டில் ட்ரை பண்ணலான் இருக்கேன் பிக்கிள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் ஒன்று இருக்கும். இந்த மாதிரி எக்ஸஸாக ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா டப்புன்னு அவங்களோட போட்டு பத்திரமா அதை வச்சுருப்போம். அது எதுக்கு வச்சுருப்போம் தெரியாது, ஆனால் அங்கேயே பத்திரமா இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒன்று. இதை வந்து நான் புளி காய்ச்சல் வீட்லேயே பண்ணேன். ஸோ அதோட பேலன்ஸ் இருந்துச்சுன்றதுனால ஒரு குட்டி காம்பேக்டாக ஒரு டப்பர்வேர் கூட போட்டு பத்திரமா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்போ எடுப்பேன்னு தெரியல, ஆனால் நான் எடுக்கிற வரைக்கும் அது அங்கேயே பத்திரமா இருக்கும். அண்ட் அடுத்த ரேக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பவுடர் ஐட்டம்ஸ் தான். ஸோ இது வந்து பேக்கிங் பவுடரு, இது வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடரு, இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க். செம்ம ரோஸ் மில்க் பைத்தியம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நைட் எனக்கு எப்போல்லாம் எனக்கு தோணுதோ அப்போ பாலில் வந்து ஜஸ்ட் இந்த பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிடுவேன். ஸோ ரோஸ் மில்க் பொடி. அண்ட் இது வந்து கஸ்தூரி மேத்தி, இது வந்து சாட் மசாலா, இது வந்து ட்ரை மேங்கோ பவுடர், இது வந்து ஏதோ இந்த ஹோம்மேட் ஸ்பைசி சவுத் இந்தியன் லைம் பிக்கிள். எனக்கு லெமன் ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்பப்போ எனக்கு தோணும், மோஸ்ட்டாக லெமன் தான் எனக்கு சம்டைம்ஸ் நிறைய டைம் தோணும். ஸோ அதனால லெமன் ஊறுகாய் ஒன்று. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா, பிரியாணி பவுடர். ஸோ நான் நிறைய பிரியாணி பவுடர் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் எதுவுமே வந்து அந்த ஃப்ளேவரோ அவ்வளோ ரிச்சாக அந்த டேஸ்ட் வந்ததில்லை. இது வந்து அன்னபூர்ணா பிராண்டு. நான் எந்த பிராண்டும் இது பண்ணல. ஸோ எனக்கு பேசிக்காக இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதுலேயே திண்டுக்கல் அப்புறம் செட்டிநாடுன்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஜஸ்ட் 1.5 ஸ்பூன் போட்டாலே போதும். இப்போது வெஜிடேரியன்ஸ்க்கு இப்போ நான்வெஜ் சமைக்கிறவங்க வீட்டிலலாம் பயங்கரமாக ஸ்மெல் வரும் அந்த பிரியாணி மசாலாலாம். ஸோ அவ்வளோ சீக்கிரம் அது வெஜிடேரியனோட இதில் வராது. ஆனால் இது போட்டால் செம்ம ஸ்மெல்லாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால எனக்கு இது பிடிச்சதுன்னு சொல்லிட்டு இது டெசிகேட்டட் கோகோனட். ஸோ பேசிக்காக இந்த சாதம் அது இதெல்லாம் பண்ணும் போதெல்லாம் இந்த கோகோனட் பவுடர் இதுதான் யூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ பீஸா சாஸு வெனிலா ஃப்ளேவருக்கு. இது வந்து ப்ரோபயோட்டிக் யோகட்டு. ஸோ இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் சாப்பிடாம பத்திரமா வச்சிருக்கேன். இனிமேல் அதை சாப்பிட்டு காலி பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா எது எங்கே எடுக்கிறோமோ அதை தான் அங்கங்கே வச்சிடணும். எனக்கு கிளம்ஸியாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும், கடுப்பாயிடும். ஸோ எனக்கு எல்லாமே நீட்டாக இருக்கணும். அண்ட் அடுத்து இந்த ரேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் தான். நான் சொன்னேன்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல்லாக ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் இருக்கும். ஸோ பாதாம் கொஞ்சம் இருக்கு, கிரேப்ஸு, கொஞ்சம் வால்நட்ஸு, அண்ட் இதுவும் ஒரு ட்ரை ஃப்ரூட்டு தான். ஆனால் இது என்னன்னு எனக்கு பேர் தெரியல. இதுவும் ஒரு ட்ரை ஃப்ரூட்டு தான். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் வாட்டர் பாட்டில்ஸ். ஸோ என்னோட ஃப்ரிட்ஜ் டூர் மூலியமா நான் சும்மா உங்களுக்கு காட்டுறது இல்லாமல் நான் சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு நிறைய பிளாஸ்டிக், முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுங்க. ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா டப்பர்வேர் சம்திங் லைக் தட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. பிளாஸ்டிக்கை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் செகண்ட் டிப், ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய, இப்போ ஃப்ரூட்ஸ் கம்மியாக சாப்பிட்ற ஆட்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வந்து உங்கள் டயட்ல வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், பட் நான் எடுத்துக்கிறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய கொஸ்டின் மார்க் தான். நான் எடுக்க மாட்டேன், பட் நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ மோஸ்ட்டாக இதை நான் என் வீட்டில் இருக்கிற சுட்டீஸ்க்கு தான் தருவேன். ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக சாப்பிட ட்ரை பண்ணுங்க. ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய உங்க டயட்ல சாப்பிடுங்க, எடுத்துக்கோங்க. இப்போ என்ன மாதிரி ஆட்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. நிறைய பேர் ஸ்நாக்கியா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை. அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, வருவாங்க, ஃப்ரிட்ஜ் இருப்பாங்க, சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ என்ன மாதிரி ஆட்கள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்நாக்கி அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டு அதை சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு.
அண்ட் 4வது பாயிண்ட் என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் வீட்லயே வந்து இந்த நிறைய பேர் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் வந்து சோம்பேறி அவங்க பண்றதுக்கு சிரமப்பட்டுட்டு வெளியிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் ஒர்க்கிங் மாம்ஸ் அவங்களுக்குலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். பட் ஸ்டில் நம்ம ஃபேமிலி நீங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் ஒர்க் பண்றது உங்க ஃபேமிலிக்காக தான் நீங்க ஒர்க் பண்றீங்க, உங்க குழந்தைங்களுக்காக தான் ஒர்க் பண்றீங்க. ஸோ அவங்களுக்கு பெஸ்ட் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கும் போது ஸோ இன்டேக்லயும் வந்து நீங்க கொஞ்சம் வந்து மெனக்கெட்டு சில விஷயங்கள் பண்ணிதான் ஆகணுன்ற மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நம்ம இருக்கோம். ஸோ எதுவுமே நம்மளுக்கு வந்து பெஸ்டா கிளீனா வெளில கிடைக்கிறது இல்லை. எல்லாத்துலயுமே மிக்ஸ் ஆகி தான் வருது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இஞ்சி பூண்டு வாங்கிட்டு நீங்களே ஃப்ரெஷ்ஷாக ஹோம்மேடா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் பண்ணுங்க. ஸோ நானுமே வந்து நெக்ஸ்ட் டைம்லேருந்து பேக்டு ஐட்டம்ஸ் இந்த பிக்கிள் அதெல்லாம் வாங்காம வீட்லேயே வந்து பிக்கிள் எல்லாம் பண்ணலான்ட்டு தான் இருக்கேன். ஸோ அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் மசாலா ஐட்டம்ஸ், கொரியாண்டர் பவுடர், cumin பவுடர் இதெல்லாம் நிறைய பேர் வெளில தான் வாங்குவாங்க. ஸோ அதெல்லாம் வாங்காம வீட்லயே வந்து நீங்க கொஞ்சம் அதை நல்லா வறுத்துட்டு நீங்களே வந்து பொடி பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு கொரியாண்டர் பவுடர் வந்துடும், cumin பவுடர் வந்துடும், பெப்பர் பவுடர் வந்துடும். ஸோ கரம் மசாலா கூட இப்போ எவ்வளவோ ரெசிபிஸ் இருக்கு வீட்லேருந்தே நம்ம பண்றதுக்கு. ஸோ உங்களுக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்ல நீங்களே பண்ணி அதுல வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்க. அது இன்னும் ஆரோக்கியமும் கூட. ஸோ இந்த வீடியோல ஃப்ரிட்ஜ் டூர் மட்டும் இல்லாம ஐ வாண்டட் டு ஷேர் யூ கைஸ் சம்திங் விச் ஷுட் பி வெரி யூஸ்ஃபுல் as well. ஸோ அதனால தான் நான் இதை ஷேர் பண்ணேன். அண்ட் தளபதி ஸ்டைலில் சொல்லணும்னா பிடிச்சா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஃப்ரீயா விடுங்க. அண்ட் இவ்வளோ தூரம் என் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லா உள்ளங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் really like my video, just give a thumbs up, give a like and hit the subscribe button. So thank you guys, thank you so much. இன்னொரு வீடியோவில் நான் எல்லாத்தையும் மீட் பண்றேன். So thank you so much.